வெந்து தணிந்தது காடு. சிஎஸ்கே கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு. வாங்க வாங்க வாங்க. ஆமாப்பா, அது உலகத்துக்கே தெரியுமாப்பா. சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி. இந்த கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தான் வந்து போட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் 2026 கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சராக ஆவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா 2026 நீங்கள் வெயிட் பண்ணி அதை பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? ஆமாம்மா. இல்லைம்மா, என் கூட யார் கூட்டணிக்கு வர போகிறாங்கன்னு கேளுங்க. நான் யார் கூட கூட்டணிக்கு போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய கூட்டணியில் இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி கூட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் 2026 முதலமைச்சர் ஆவாங்க. இந்த நாக்கு பொய் சொல்லாது, உண்மையை மட்டும்தான் பேசும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஆமாங்க. அதாவது உலகத்துக்கே தெரியும், தளபதி விஜய் சார் என்னோட கூல் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். அது நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க நான் அதுவும் அகேன்ஸ்ட் போல இல்லை, அப்படின்லாம் எதுவும் இல்லை. எனக்கு கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்தில் கூலுன்ற டாலர் போட்டிருப்பாரு. நான் அதுலேருந்தே விஜய் சாரோட ஃபேன் தான். விஜய் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நான் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து விஜய் சார் ரசிகர்களும் கூல் சுரேஷோட ரசிகர்களும் சிஎஸ்கே கட்சியோட தொண்டர்களும் ரசிகர்களும் எல்லாருமே விஜய் சாருக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ விஜய் அவர்களோட தான் கூட்டணியோ? அது அவங்க தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? இல்லைம்மா, என் கூட யார் வருதுன்னு நான் முடிவு பண்ணுவேன். அவர் என் கூட வரதான்ற அவர் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஆசைப்படுறீங்களா சிஎஸ்கேவும் அதாவது கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்றா இணையணும்னு நினைக்கிறீங்களா? தனியா நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கரெக்டுங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான். வருகின்ற 2026 கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கண்டிப்பாக தனியாக வெற்றி காணுவோம். சரிங்களா? நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்படும். சரிங்களா?